विघ्न विनायक मूर्ति की जय। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति। राजपीठ निवेशित निजाश्रितायै नमः। राज्यदायिन्यै नमः। राज्यवल्लभायै नमः। परम கருணாமூர்த்தியான சர்வஜகன்மாதாவான புவனேஸ்வரிய காமாட்சி, மீனாட்சி, சாரதாம்பாள், விஷாலாட்சி இத்தியாதி பல ரூபங்களில் பிரகாசிக்கக்கூடியதான ஒரு ஜெகன்மாதா பாரத தேசத்தில் தேச வடிவில் இருக்கா. அதனால தான் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அம்பாளை பற்றி சொல்லும்போது வகந்தி சிந்தூரம் அப்படிங்கிறது. நெத்தியில் சிந்தூரத்தை இட்டுருக்காள் அப்படின்னு இருக்குது. அதுக்கு இன்னொரு இடத்துல விளக்கம் கொடுக்கறது லலாட்டே காஷ்மீரம் அப்படிங்கிறது. அந்த சிந்தூரம்னா என்ன அப்படின்னா இந்த காஷ்மீர் அப்படிங்கிற அந்த தேசந்தான். இந்த காஷ்மீருங்கிறதுக்கு காஷ்மீரி திலக்கம்னு அர்த்தம் உண்டு. நம்ம பாரத மாதா அப்படின்னு எடுத்துட்டா அவளோட திலக்கம் எது அப்படின்னு சொன்னால் காஷ்மீர் அப்படிங்கிறது தான். அப்பேற்பட்ட அவளுடைய சரணம் எது அப்படின்னா கன்னியாகுமாரி அப்படிங்கிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பு பாரத தேசத்தோட அமைப்பு. பாரத மாதா அவளோட ஒரு வெற்றியை நாம் இப்போ கொண்டாடின்னு இருக்கோம். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம ஆச்சாரியால் பார்க்கும்போது தோணினது, இந்த தேசத்துக்காக இப்போ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஆச்சாரியால்கிட்ட விண்ணப்பிச்சுண்டோ. என்னன்னு கேட்டால், அம்பாஜியில் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது அப்படின்னு. உடனே பண்ணுங்கோத அப்படின்னு சொல்ல, நம்ம ஒரு புண்ணிய தினத்தில் பண்ணினா அது விசேஷம் அப்படிங்கிறதுக்காக ஆஷாட நவராத்திரியை தேர்ந்தெடுத்தது. ஏன்னா உடனே பண்ணுறதுனாலும் சாத்தியம் இல்லை, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது இந்த எண்ணம் உதிச்சது 2 மாதம் முன்னாடி. அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய தேசத்தில் இந்த தாக்குதல் நடந்தது. தேசம் பதிலுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தது, ஜெயத்தை அடைஞ்சது. உலகம் முழுக்க பாரத தேசத்தை பார்த்து பிரமிக்கிற மாதிரி, பயப்படுற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி நம்மளுடைய பலம், சக்தி, மேதா விலாசம், நிதானம், கருணை, வீரம் எல்லாத்தையும் காண்பித்தோம் ஒரே சமயத்தில். எந்த இடத்துல வீரம் இருக்கோ அந்த இடத்துல கருணை இருக்காது. எந்த இடத்துல கருணை இருக்கோ அந்த இடத்துல வீரம் இருக்காது. எந்த இடத்துல கோபம் இருக்கோ அந்த இடத்துல பொறுமை இருக்காது. எந்த இடத்துல பொறுமை இருக்கோ அந்த இடத்துல கோபம் இருக்காது. எந்த இடத்துல நிதானம் இருக்கோ அங்கே தீவிரம் இருக்காது. எங்கே தீவிரம் இருக்கோ அங்கே நிதானம் இருக்காது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் ஒருங்கே அமையப்பெற்ற மகாத்மாவான ஒரு மகாராஜா நமக்கு அமைஞ்சார். மகாத்மாவான மகாராஜா தாமோதரதாஸ் மோடி, நரேந்திர மோடி
அதனால் இந்த ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம தீர்க்க ஆலோசனை பண்ணி காரியங்களை செஞ்சோம். இந்த யாரையும் நாம் பழிவாங்கணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. நாம் நிம்மதியாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும். நாம் மிருகங்கள் இல்லை. ஒரு தெருவிலேருந்து மற்றொரு தெருவுக்கு போகிறதா இருந்தால் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம தேசத்தில் நாம் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு யார் இடையூறு செஞ்சாலும் அவர்களை விடக்கூடாது. அதனால தான் தமிழில் ஒரு அழகான வார்த்தை, வீண் வம்புக்கு போகக்கூடாது, வந்த வம்பை விடக்கூடாது அப்படின்னு. இதுக்கு சரீர பலம், புத்தி பலம் இதெல்லாம் தேவையாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஆத்ம பலம் தேவை, தெய்வ பலம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் இதில் நாம் வெற்றி அடைய முடியும். முயற்சி யாருமே பண்ணலாம், அது பலிதமாறதுங்கிறது பகவானுடைய கிருபையினால தான் பகவானே சொல்கிறான். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பல்லேஷு கதாச்சனான். இதுக்கு எத்தனையோ மகான்கள் எத்தனையோ வகையான காரியங்களை பண்ணியிருக்காங்க இந்த வெற்றியை அடையிறதுக்கு. ஆனாலும் சாஸ்திரங்களில் நாம் கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது என்ன பூஜை பண்ணணும், என்ன தெய்வத்தை வழிபடணும், என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அம்மாவை தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆபதி கிங்கரணீயம் அப்படின்னு ஆதிசங்கரை பார்த்து ஒரு சிஷ்யன் கேட்குறான், ஆபத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஆச்சாரியால் சொல்கிறா, ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாகா அப்படின்னு. உடனே அவன் கேட்குறான், அம்பாளுடைய சரணங்களை நாம் நினைக்கணுங்கிறார். அதுக்கு சிஷ்யன் கேட்டான், அந்த ஸ்மரணம் நமக்கு என்னத்தை கொடுக்கும், தத் ஸ்மரணம் கிம் குருத்தே, என்ன செய்யும்னு கேட்டான். அதுக்கு ஆச்சாரியால் சொன்னால், பிரம்மாதீனபி கிங்கரி குருத்தே, பிரம்மாதி தேவதைகள் எல்லாமே நமக்கு வேலை செய்பவர்களாக செய்யும். ஏன் அப்படின்னா, ஹரி பிரம்மாதீனாம் ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்தில் சொல்லும்போதே, சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்தித்துமப்பி ஆதஸ்துவா ஆராத்யாம் ஹரிஹர பிரம்மாதிபிரபி பிரணந்தும். ஒன்று ஆராதிச்சு தான் பிரம்மாவாகட்டும், விஷ்ணுவாகட்டும், சிவனாகட்டும் அந்தந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற சக்தியை அடைஞ்சார்கள் அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் ஆதார சக்தியாக அம்பாள் பிரகாசிக்கிறார். அப்போ அத்தனை தேவதைகளையும் நமக்கு அனுகூலமாக பண்ணுவாள் அம்பாள் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயத்தில் சொல்லும்போது, சர்வாபாதா வினிர்முக்தோ தனதானிய சமன்விதா மனுஷ்யோ மத்பிரசாதேன பவிஷ்யதி நசம்சயா, எல்லா வகையான பாதைகள்லேருந்தும் விடுதலை அடைவார்கள். அது மட்டும் இல்லை, பராக்கிரமஞ்ச யுத்தேஷு ஜாயத்தே நிர்பய புமான் ரிபவஹா சம்ஷயம் யாந்தி கல்யாணஞ்ச உபபத்யதே. எப்பேற்பட்ட யுத்தமாக இருந்தாலும் என்னை பூஜை பண்ணிட்டா, தர்மமாக பண்ணுற யுத்தம், அதர்மமாக இல்லை, தர்மமாக பண்ணுற யுத்தத்தில் நான் கூட இருந்து வெற்றியை கொடுப்பேன், கல்யாணத்தை கொடுப்பேன், ஜெயத்தை கொடுப்பேன்கிறாள் அம்பா. அதனால தான் நம்ம பெரியவா அத்தனை பேரும் ராஜராஜர்கள்லாம் என்ன இஷ்ட தெய்வமாக பெருமாளை சிவனை வழிபட்டாலும் அந்த ஊரில் பார்த்தெல்லாம் ஆதிபராசக்தி, காளி, துர்கை, மாரியம்மன் இப்படி எத்தனையோ பேர்களில் பல தெய்வங்களுடைய ஆலயங்களை நிர்மாணம் பண்ணியிருப்பார்கள். அந்த ஆலயங்களை முழுக்க நாம் இப்போ பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடியதான அம்மனுடைய கோவில்கள் முழுக்க நாம் விசேஷமாக பூஜைகளை பண்ணணும், ஆபத்துகள் வராமல் இருக்கிறதுக்கு. அதில் விசேஷமான பூஜையாக ஜூன் மாதம் 25 அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து
ஜூலை 4ஆம் தேதி நவமியோட ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தினத்தில் குஜராத்தில் அகமதாபாத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாஜி அப்படிங்கிற க்ஷேத்திரம் சக்தி பீட்டங்களில் ஒன்றும், சக்தி பீட்டங்களில் அம்பாளுடைய ஹிருதயஸ்தானமாக அந்த ஹிருதய பிரதேசம் விழுந்த இடம் அது பிரகாசிக்கிறது. அந்த இடத்துல ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி பட்டாபிஷேகம். அது மட்டும் இல்லை, அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும், இந்த சமயத்தில் இப்படி வரப்போகிறதுங்கிறத முன்னாடியே யூகிச்சிந்து அம்பாள் பண்ணி அனுகிரகத்தினால குருமுகமாக நமக்கு சொல்லி அந்த ஏற்பாடு ஆகியிருக்கு. 9 நாளும் விசேஷமாக தேவி பாகவத நவாக பாராயணம், நித்தியப்படி அம்பாளுடைய விசேஷமான நவாவரண பூஜை, தசமஹாவித்யா பூஜை, நித்தியப்படி சண்டி ஹோமம், தசமஹாவித்யாவில் ஒவ்வொரு விசேஷமான ஹோமங்கள், மகாகணபதி ஹோமம், நித்தியப்படி இந்த ப்ரோக்ராமுக்காக கலந்துண்ட பக்தர்களுக்கு எடுத்த கிளாஸின் படி எல்லாரும் தேவி மகாத்மியம் சண்டி பாராயணம் பண்ணுவோம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவோம், 4 வேத பாராயணம், ராத்திரி தேவி பாகவத உபன்யாசம். அதை விட நித்தியம் எத்தனை சுமங்கலிகள் இருக்கார்களோ அத்தனை பேருக்கும் பூஜை, வஸ்திரம் கொடுத்து சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜை. இதில் செலக்டடாக இவாளை சொல்லி முன்னாடி சொல்லி வச்சு அது மாதிரி கிடையாது. யார் சுமங்கலிகள் அங்கே வந்தாலும் அவள் ஜாதி பார்த்தோ வர்ணம் பார்த்தோ குலம் பார்த்தோ கிடையாது. அந்த பூஜை நடக்கிற இடத்துக்குள்ளே ஒரு பெண் சுமங்கலி வந்துட்டாள்னா அவள் ஐஷன் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது சங்கல்பம். ஏன்னா அம்பாள் எந்த ரூபத்தில் வருவாள்னு நமக்கு தெரியாது. அப்போ எத்தனை கணக்கில் பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. அம்பாள் என்னைக்கு அதை ஏற்றுக்கிறாள் அப்படிங்கிறதும் தெரியாது. எல்லாமே அம்பாளுக்கு தான். சுவாசினி நமஹா, சுவாசினி அர்ச்சன பிரீதாயி நமஹா அப்படின்னு. இது பார்த்தேன்னா இந்த பூஜை, ஹோமம், பாராயணம், இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 40 லட்ச ரூபா செலவில் நடக்கிறது. இது அந்த விவரங்கள்லாம் போடுற ஆஸ்திக மகாஜனங்கள்லாம் எல்லாருமே இதில் பூர்ணமாக பங்கு கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி நாங்களும் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள நோக்கத்தில் பண்ணப்படுறதில்லை. சங்கல்பமே தேச க்ஷேமத்தை உத்தேசித்து தான். இது மாதிரி கவுஹாத்தியில் போய் பண்ணிட்டு வந்தோம், அசாமினுடைய எல்லையில், அந்த கிழக்கு பகுதியில். இப்போ இந்த பகுதியில் பண்ணுறோம். காஷ்மீரில் பண்ணினோம் 17ஆவது வருஷம் ராம பட்டாபிஷேகம். இது மாதிரி கொஞ்சம் சங்கல்பங்கள்லாம் இருக்குது. தேசத்தினுடைய அஷ்ட திக்கிலையும் பண்ணி, முக்கியமான க்ஷேத்திரங்கள் எல்லாமும் பண்ணி, இந்த பாரத தேசமானது பழையபடி ஒரு மகோன்னதமான ஒரு நிலையை அடையணும். அதுக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருந்து, பிராமணனுக்கு என்ன கடமை அப்படின்னா, இது மாதிரி பூஜைகளை பண்ணி தேசக்ஷேமத்தை பிரார்த்திப்பது தான் கடமை. அதனால் அந்த ஒரு காரியத்தை நாம் பண்ணணும்னு தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய், சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.